சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிலத்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருவடிகளே சரணம். திருக்கைலாய பரம்பரை போற்றி. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி. எல்லா தெய்வங்களையும் வணங்கி தேவாரத்தை தொடங்குவோம். அப்பர் சுவாமிகள் அருளிய 4ஆம் திருமுறையில் எத்தனாவது பதிகம்? 32வது பதிகம். 4ஆம் திருமுறை அப்பர் சுவாமிகள் அருளிய 4ஆம் திருமுறை பதிக எண் 32. 32வது பதிகம். 33 வந்து திருமறைக்காடு, 32 திருப்பயற்று. 8வது மந்திரம் சொல்லணும். 8வது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. 8வது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. திருப்பயற்றூர் இறைவன், திருப்பயற்றூர் இறைவன் தனி இருக்குது, வச்சிருக்கிறேன். இறைவன் தந்தையாவான், தாயாவான், தந்தையாவான், தாயாவான், உலகங்களானவன். தந்தையாக இருக்கிறான், தாயாக இருக்கிறான், உலகமாக இருக்கிறான், தலைவனாக இருக்கிறான். எல்லா உலகத்தில் உள்ள உயிர்களையும் செயல்பட வைப்பதற்காக உடனாயிருக்கிறான். எந்தையே எங்கள் தலைவனே என்று தியானிப்பவர்கள் உள்ளத்தில் முத்தண்ணே வந்துட்டார். தியானிப்பவர்கள் உள்ளத்தில் சிந்திக்கப்படுபவனாக இருக்கிறான். 8வது மந்திரம். தந்தையாய் தாயுமாகி தரணியாய் தரணி உள்ளார்க்கு எந்தையும் என்ன நின்ற ஏழுலகு உடனுமாகி எந்தையம் பிரானே என்று உள்குவார் உள்ளத்து என்றும் சிந்தையும் சிவமுமாவார் திருப்பயற்று உரனாரே என்பது மந்திரம். பிறகு அந்த தேவார பகுதியை நம்ம விளக்கி பார்க்க போகிறோம். தேவார பகுதியை விளக்கி பார்க்குறோம். தந்தையாய் தாயுமாகி, இறைவன் உயிர்களுக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருக்கிறான். விளக்கமும் போட்டு எழுதிடுங்க. இறைவன் உயிர்களுக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருக்கிறான். அதில் முதல் கருத்து அதுதான். அந்த தந்தையாகவும் தாயாகவும் இருக்கிறார். இது அங்கே வச்சுருங்க, எடுத்த இடத்துல வச்சுருங்க. இறைவன் உயிர்களுக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருக்கிறான்ங்கிற முதல் செய்தியை எடுத்து நம்ம சிந்திக்கணும். தந்தையாக இருக்கிறான், தாயாக இருக்கிறான் என்பதை அதாவது அருளை கொடுப்பவனாகவும்
பேரின்பத்தை கொடுப்பவனாக இருக்கிறான்னு இந்த இடத்துல பொருள் எடுக்கணும். அருளை கொடுப்பவனாகவும் பேரின்பத்தை கொடுப்பவனாகவும் இறைவன் இருக்கிறான். இறைவன் அம்மையாக இருக்கும்போது அருள் கொடுப்பவன், தந்தையாக இருக்கும்போது பேரின்பத்தை கொடுப்பவன். அருள் கொடுப்பவன் தந்தையாக இருக்கும்போது பேரின்பத்தை கொடுப்பவன் ஆகிறான். அதை முதல் செய்தியாக வைத்திருக்கிறார். அடுத்தது உலகங்களாக இருக்கிறான்ங்கிறது ரெண்டாவது செய்தி. அது இறைவன் சைவ சித்தாந்தத்தில் இறைவன் உலகங்களாக இருப்பதே இறைவனுடைய பொதுநிலை, பொதுநிலைன்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் தடத்த நிலை, பொதுநிலை அல்லது தடத்த நிலைன்னு சொல்லுவோம். பொதுநிலைக்கான விளக்கம் என்னதுன்னா, இறைவன் உலகப் பொருட்களில் கலந்து நிற்றல். கலந்து நிற்றல். ஆமாம் ஆமாம், அதான் கலந்து நிற்றல். திருவருட்பயன்கிற நூலில் சொல்கிறார்ல, எங்கும் எவையும் எரியுறு நீர்போல் ஏகம் தங்கும் அவன் தானே தனிது. உமாபதி சிவன் சொல்கிறார் சைவ சித்தாந்தத்தில். எங்கும் எவையும் எரியுறு நீர்போல் ஏகம் தங்கும் அவன் தானே தனி. தடத்தம்னு சொல்லலாம், பொதுநிலைன்னு சொல்லலாம். அதுக்கு டெஃபினிஷன் என்னது? இறைவனுடைய கலந்து நிற்கின்ற நிலை. எல்லா பொருளையும் நீக்கமர. இறைவன் ரெண்டு பொருளில் தான் கலக்க முடியும். ஒன்று அறிவற்ற பொருள், இன்னொன்று அறிவுடைய உயிர். அவ்வளோதான். நீங்கள் உலகத்தில் எவ்வளோ பொருள் இருந்தாலும் சரி, சைவ சித்தாந்தம் ரெண்டாக சொல்லிடும். என்ன பொருள்? அறிவற்ற பொருள், அறிவுடைய பொருள். ரெண்டுலேயுமே இறைவன் கலக்கணும். இரண்டு பொருளிலும் இறைவன் கலக்க வேண்டும். அறிவுடைய பொருளிலிருந்து அதனுடைய அறிவை தூண்ட வேண்டும். அறிவற்ற பொருளிலிருந்து அதனுடைய தன்மையை காக்க வேண்டும். உயிர்கள் கூட இறைவன் இருக்கிறதுக்கு காரணம் வேற, பொருளோட இறைவன் இருக்கிறதுக்கு காரணம் வேற. உயிர்கள் கூட இறைவன் இருந்து அறிவை தூண்டுவான். அதனுடைய தன்மையை காத்தல். தன்மையை காத்தல்னா என்ன அர்த்தம்னா, நீருக்கு என்ன தன்மை? நீர் சுற்றக்கூடாது, செயற்கையாக சுடலாம். நீர் சூரிய ஒளியினால் சுடுது, நெருப்பினால் சுடுதுன்னா பரவாயில்ல. நீருக்கு நேச்சர் என்னது? அது குளிர்ச்சியாக இருக்கணும்னா இறைவன் அது கூட இருக்கணும். அதே இறைவன் தான் சூரியன் கூட இருக்கிறாரு. அப்போ சூரியன் என்ன செய்யணும்? சுடணும். அதே இறைவன் தான் சந்திரன் கூட இருக்கிறாரு. அப்போ சந்திரன் என்ன செய்யணும்? குளிரணும். இதுதான் அந்தந்த பொருளினுடைய தன்மையோடு இருக்க செய்யுது. இறைவன் அது கூட இல்லைன்னா அதனுடைய தன்மை போயிடும். இப்போ நம்முடைய ஒரு வியாபாரம் இருக்குது, அல்லது நம்முடைய வீடு இருக்குது. நம்ம என்ன சொல்கிறாங்க? நம்ம அப்பா நாம் போகலைன்னா எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடுவாங்கன்னு சொல்கிறாருல்ல. அவர் இல்லைன்னா அதனுடைய தன்மை போயிடுதல்ல. ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்க? சிம்பிளாக யோசிங்க. அப்பா என்ன சொல்கிறாரு? நம்ம போகலைன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும், அதனுடைய தன்மையே போயிடும். ஒரு வாரம் ஊரில் சார் எல்லாத்தையும் முடிச்சு விட்டானுங்க அப்படி சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த பொருளினுடைய தன்மையை காப்பதற்காக இறைவன் அது கூட இருக்கணும். ஒரு வாரம் வீட்டு விட்டு போனாலும் வீடே எப்படி ஆகிருதல்ல. இப்போ இதே நம்ம வகுப்பு டெய்லி வந்தால் கூட்ட வேண்டியதில்லை, அது இப்போ கூட்ட வேண்டியது வருதில்ல. அதே தான். அடுத்தது, அந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கிறான். உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கிறார். அதில் கடவுள்களும் அடங்குவாங்க. எல்லா உயிர்களுக்கும் தலைவன் என்பது சிவனுக்கு அடுத்து பெரிய கடவுள் பெருமாள் தான்.
பெருமாளுக்கே யார் தான் தலைவன்? சிவபெருமான் தான் தலைவன். திருமாலுக்கு சிவபெருமான் தான் தலைவன் சொல்லிட்டோம்னா எல்லா உயிர்களுக்கும் தலைவன்கிறது சொல்ல வேண்டியதே கிடையாது. திருமாலுக்கே அவர் தலைவன், முடிஞ்சுது. அப்போ தலைவனாக இருக்கிறார், எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கிறார். நீங்கள் அப்படி திரும்பி போனால் அந்த கான்செப்ட் வந்து மேட்ச் ஆகி வரும். தலைவனாக இருப்பவன் தான் எல்லா பொருளையும் இருக்க முடியும், எல்லா உலகங்கள்லையும். பொருளுங்கிறது உலகம், எல்லா பொருள் உலகங்கள்லையும் இருக்க முடியும். யார் ஒருவன் தலைவனோ அவன் தான் தந்தையாக இருக்க முடியும், தலைவன் தான் பேரின்பத்தை கொடுக்க முடியும். யார் ஒருவன் தலைவனோ அவன் தான் தாயாகவும் இருக்க முடியும். சரிதானுங்களா? அது திரும்பி போனாலும் உங்களுக்கு இந்த கான்செப்ட் வரும். அது முரண்படாமல் தான் உங்களுக்கு பொருள் சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, எல்லா உலகங்களில் உள்ள உயிர்களுக்கு உயிர்கள் செயல்பட உடனாயிருக்கிறான். அடுத்த கான்செப்ட், அடுத்த கருத்து, நம்ம சிந்திக்க வேண்டிய கருத்து. எல்லா உலகங்களிலும் உள்ள உயிர்களெல்லாம் செயல்படுறதுக்கு அந்த உயிர்கள் கூட உடனாயிருக்கிறான். சிவஞான போத சிற்றுரையில் அந்த நூற்பாதான பேசுது. அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய். இப்போ அதுதான் நடத்திட்டு வந்தோம். அந்த அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய். அவையேயாய் என்பது ஒன்றாதல், தானேயாய் என்பது வேறாதல், அவையே தானேயாய் என்பது உடனாதல். அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய். ஒன்றாதல் வேறாதல் உடனாதல். ஒன்றாதல் வேறாதல் உடனாதல். உடனாதல். இறைவன் உயிர்களுக்கு உதவுவதற்காக 3 இயல்புகள் உடையவனாக இருக்கிறான். அந்த உயிர்கள் இடத்துல 3 விதமாக இருக்கிறான். அதில் ஒன்று தான் ஒன்றாதல். ஒன்றாதல்னா என்னதுன்னா, நம்ம உடம்புல எந்த இடத்துல உயிர் இல்லாமல் இருக்குது, அதனால தான் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஊசியை வச்சு குத்தினா கூட என்ன செய்கிறது, வலிக்கிறது. உடம்பு முழுவதும் உயிர் இருப்பது போல உயிர் முழுவதும் இறைவன் பரவி நிற்கிறதுக்கு பேர் ஒன்றாதல். சினிமாவில் சொல்கிற ஒன்றாதல் வேற. ஒன்றானவன் இரண்டான எல்லாம் ஆகுவான், அது வேற. சினிமாவில் சொல்கிற ஒன்றாதல் வேறு, இது வேற. ஒன்றாதலுக்கு என்ன எழுதுனீங்க? இறைவன் உயிர் முழுவதும் பரவி இருத்தல். உடம்பு முழுவதும் உயிர் பரவியது போல உடம்பு முழுவதும் உயிர் பரவி இருப்பது போல உயிர் முழுவதும் இறைவன் பரவி இருக்கிறதுக்கு பேர் ஒன்றாதல்னு பேர். இறைவன் உயிர்களுக்கு உதவணும்னா 3 விதமாக அந்த உயிர்கள் கூட இருக்கணும். அதில் ஒன்று தான் ஒன்றாதல், ரெண்டாவது வந்து வேறாதல். வேறாதல்னா என்னதுன்னா, வேறாதல் என்பதற்கு பொருள், இப்போ சூரிய ஒளி இருக்குது, சூரியன்லேயும் ஒளி இருக்குது, நம்ம கண்ணுலேயும் ஒளி இருக்குது, கண்ணுலேயும் ஒளி இருக்குது. ஆனால் நம்ம கண்ணு வந்து ஒரு பொருளை பார்க்கறதுக்கு எது உதவி செய்யுது? சூரியன் உதவி செய்கிறது. கண்ணுக்கு அடிப்படையிலேயே ஒளி உண்டு, வேறு ஒரு ஒளி உதவாமல் அது எந்த பொருளையும் பார்க்காது. இப்போ இந்த இடத்துல எல்லா லைட்டையும் அணைச்சிட்டோம்னா கண்ணுக்கு ஏற்கனவே ஒளி இருக்கிறதுனால அது பார்க்காது, அதுக்கு வேறு ஒரு ஒளியினுடைய உதவி. அதனால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, கண்ணை உயிரோடு ஒப்பிடுவாங்க. சைவ சித்தாந்தத்தில் கண்ணை எதோடு ஒப்பிடுவாங்க? உயிரோடு ஒப்பிடுவாங்க. ஆமாம், கண்ணுக்கு முக்கியத்துவம். ஆமாம், அதாவது கண்ணுக்கு ஏற்கனவே ஒளி இருந்தாலும் வேறு ஒரு ஒளியின்றி கண் பார்க்காது. அதுபோல் உயிருக்கு ஏற்கனவே அறிவு இருந்தாலும் இறைவன் அறிவிக்காமல் அறியாது. புரியுதா? கண் பார்க்க சூரிய ஒளி வேணும், டியூப்லைட் ஒளி போதாதான்னு கேட்கக்கூடாது, சொல்லலாம். அப்படி சொல்கிற மரபு கிடையாது. எதை தான் சொல்லுவோம்? சூரிய ஒளியை சொல்லும். கண் பார்க்க சூரியன் உதவணும்,
உயிர் அறிய இறைவன் அறிவிக்கணும், இறைவன் அறிவிக்க வேண்டும். உயிர் அறிவிக்குதான் அறியும். ஆமாம், அறிவித்தால் தான் அறியும். காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே தேவாரம் சொல்லுதில்ல, உதவும். கண் பார்க்க சூரிய ஒளி உதவும். உயிரறிய இறைவன் உதவுவார். தானே அறியாது உயிர். உயிர் தானே அறியாது. அறிவாக இருக்கிறது இறைவன். இந்த கான்செப்டுக்கு சைவ சித்தாந்தத்தில் என்ன பேர்? வேறாதல்னு பேர். வேறாதல்னு பேர். இப்போ கண்ணு ஒளியில் சூரிய ஒளி கலக்குது, உயிரில் இறைவன் கலக்கிறாரு. அதை வேறாதல்னு எப்படி சொல்லலாம்? கலக்க தானே செய்யுது. வேறாதல்னு ஏன் சொல்கிறோம்னா, காணும் இடத்தில் கண் இருக்கிறது, காட்டும் இடத்தில் சூரியன் இருக்கிறது. அதுபோல் காணும் இடத்தில் உயிர் இருக்கிறது, காட்டும் இடத்தில் இறைவன் இருக்கிறார். அதனால் இதுக்கு என்ன பேர்? வேறாதல். புரியுதா? காண்பவனாக உயிர் இருக்கிறது, காட்டுபவனாக இறைவன் இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர்? வேறாதல்னு பேர். எழுதிடுங்க, வேறாதல் என்று பெயர். அது இதில் வருது இந்த தேவாரத்தில். இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது அப்படியே இருக்குது தேவாரத்தில். சைவ சித்தாந்தத்தோட தேவாரம் படித்தா தான் பயன்படும். உங்களுக்கே தெரியாது நீங்கள் வளர்றது. இதனால் என்ன பிரயோஜனம் அப்படிம்பாங்க. பிரயோஜனம் இருக்கிறதும் பிரயோஜனம் எது பிரயோஜனம் செஞ்சுட்டு போய் எங்களுக்கு என்ன வந்தது, நாங்கள் இப்படி இருந்துட்டு போகிறோம். என்ன சார்? ஆமாம். ஆ, இறைவன் உதவுவார். சரியா? அதனால் இதுக்கு என்ன பேர்? வேறாதல் என்று பெயர். அடுத்து உடனாதல் என்பதற்கு டெஃபினிஷன். உடனாதல்ங்கிறதுக்கு என்ன விளக்கம்னா, இந்த இடத்துல கண்ணையும் சூரியனையும் ஒப்பிட்டோம், உயிரையும் இறைவனையும் ஒப்பிட்டோம். இப்போ நான் சொல்ல போகிறது ஒரே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கவனிச்சிங்கன்னா தான் வேற்றுமை தெரியும். சரியா? இப்போ வேற்றுமை தெரியும். அதாவது கண் ஒன்றை அறிய, இப்போ கண் ஒன்றை அறிய சூரியன் வெளியே இருந்து உதவுது. உள்ளே இருக்கிற உயிரும் எது கூட சேரணும்? கண்ணு கூட சேரணும். இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்னா, உங்கள் உயிர் ஆசிரியர் உட்கார்ந்துருக்கிறாரு பாருன்னு உங்களுக்கு சொல்லாமல் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் பின்னால் பார்க்கலல்ல, சைடில் பார்க்கல, அங்கே பார்க்கல, உங்களுக்கு உங்கள் உயிர் என்ன சொல்லுது? வேறு எங்கேயும் பார்க்காத, வகுப்பு நடந்துகிட்டு இருக்குது, ஆசிரியர் இருக்கிறாரு, யாரை மட்டும் பாரு. அப்போ உங்கள் கண் எங்கே பார்க்கணுங்கிறத எது முடிவு செய்யுது? கண்ணு முடிவு செய்யலை. கண்ணுக்கு பின்னால் இருக்கிற எது முடிவு செய்யுது? உயிர் தான் முடிவு செய்யுது. இது மூணாவது கான்செப்ட். இது புரியுதா? கண் ஒரு பொருளை பார்க்க கண்ணோட எது ஒன்றணும்? உயிர் ஒன்றணும். கண்ணொரு பொருளை பார்க்க கண்ணோடு எது ஒன்றணும்? உயிர் ஒன்றணும். அது மாதிரி உயிர் ஒன்றை அறிவதற்கு யார் ஒன்றணும்? யார் கூட நிற்கணும்? இறைவன் அந்த உயிர் கூட நிற்கணும். உயிர் ஒன்றை அறிய வேறாதல் வேற, இது வேற, ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. அதில் காணும் இடத்தில் உயிர் இருக்கிறோம், காட்டும் இடத்தில் இறைவன் இருப்பார். இதை விட அதில் கொஞ்சம் வேற்றுமை அதிகம். இதில் எது கிடையாது? வேற்றுமை கிடையாது. இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் திரும்ப ஒரு தடவை யோசித்து பார்த்து, ஒன்றாதல், வேறாதல், உடனாதல். ஒன்றாதல் என்பதை 2ஆம் நூற்பாவில் அவையேயாய்னு சொல்கிறோம். வேறாதலை தானேயாய்னு சொல்கிறோம். உடனாதலை அவையே தானேயாய்னு சொல்கிறோம். ஒன்றாதலுக்கு என்ன விளக்கம்? உடம்பு முழுவதும் உயிர் இருக்கிற மாதிரி உயிர் முழுவதும் இறைவன் இருந்தால் அதுக்கு பேர் ஒன்றாதல். நமக்காக சாமி 3 விதமாக நம்மக்கிட்ட கூட செயல்படுறார். அது மாதிரி நம்முடைய கண்ணுக்கு சூரியன் காட்டுவது போல் நமக்கு காட்டுற வேலை செய்கிறார். என்ன வேலை செய்கிறாரு? காட்டுகின்ற வேலையை கூட நிற்கிறது வேற, காட்டுறது வேற. காட்டுகின்ற வேலையை செய்கிறாரு, அது வேறாதல். கண் ஒரு பொருளை பார்க்க உயிர் பின்னால் இருந்து தூண்டுவது போல உயிர் ஒன்றை அறிய யார் தூண்டுறா? இறைவன் கூட இருந்து தூண்டுறதுக்கு பேர் உடனாதல்னு பேர்.
இந்த உரையை படிக்கிறேன் இவ்வளோ நேரம். இது உங்களுக்கு இந்த சைவ சித்தாந்தம் யார் கேட்டான்னு நீங்கள் கேட்கலாம். உரையை படிக்கிறேன் பாருங்கள். 7 உலகங்களில் உள்ள உயிர்களின் செயல்பாட்டிற்கு உடனாய் நின்று இயக்குகிறான். எதாய் நின்று? உடனாய் நின்று இயக்குகிறான். இந்த தேவாரத்தில் ஒன்றாதல் வருதா, வேறாதல் வருதா, உடனாதல் வருதா? உடனாதல் வருகிறது. உடனாதல்ங்கிறத மட்டும் தனியாக சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஒன்றை தொட்டால் முழுசாக தொடரும். அது எவ்வளோ நேரம் ஆகிறத விட்டு கவலைப்படக்கூடாது. ஆமாம், கேள்வி அடுத்ததில் வந்து சந்தேகம் வந்துடும். 3 நிலை இறைவனுக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இதில் எந்த ஒன்றில் நின்றாலும் 3ல் நின்று தான் ஆகணும். உடனாய் நிற்கிறான்னா நம்ம ஒன்றாய் நின்றான் வேறாய் நின்றான்னு எடுத்துக்கிடணும். ஏதாவது ஒன்றில் இறைவன் என்ன செய்ய முடியாது? நிற்க மாட்டார், நிற்க முடியாது. எல்லா உயிர்களுக்காகவும் இறைவன் உடனாய் நிற்கிறான். அடுத்தது, தியானிப்பவர்களுக்கு, தந்தையே தலைவனே என்று தியானம் செய்பவர்களுக்கு சிவமாக இருக்கிறான். தந்தையே தலைவனே என்று தியானம் செய்பவர்களுக்கு சிவமாக இருக்கிறான். இந்த தந்தையே தலைவனே என்று தியானிப்பவர்களுக்கு சிவமாக இருக்கிறான்ங்கிற கான்செப்டுக்காகத்தான் நம்ம முதல்ல எடுக்கும்போது அருள் என்றும் பேரு ஞானம் என்றும் பொருள் எடுத்தோம். ஆமாம், அம்மை அருளை குறிக்கிறது, தாய் வந்து அருளை குறிக்கிறது, தந்தை பேரின்பத்தை குறிக்கிறதுன்னு நம்ம சொன்னோம். இதே நீங்கள் வேறு ரூட்டில் போனால் வேறு பொருள் வந்துடும். இப்போ பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளேன்ட்டு போனீங்கன்னா படைப்பவளுங்கிற பொருள் வந்துடும். புரிய இறைவனும் படைப்பவனுங்கிற பொருளில் வந்துடும். அந்த பொருளில் இங்கே ஆசிரியர் என்ன செய்யலை, கையாளலை. அந்த இங்கே படைப்பு பற்றியெல்லாம் பேசலை. மந்திரம் 7வது மந்திரம் 8வது மந்திரத்துக்கு வந்துட்டார். முடிக்க போகிற நேரங்களில் அதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு பதிகத்தை முடிக்கும்போது பெரும்பாலும் பதிக பலன் என்ன செஞ்சிடும், வந்துடும். 2வது, உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி படைத்தல், பூத்தவளை புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளை, அந்த மாதிரி என்பனார் புலவர் அந்த மீனிங்கிலெல்லாம் எழுதியிருந்தால் உடனடியாக அதுக்குள்ளே யோகத்தை வைக்க மாட்டாங்க. 2மே சாத்தியம் கிடையாது. 1ஆம் கிளாஸை பற்றி பேசிகிட்டு இருந்த உடனே 10ஆம் கிளாஸை பற்றி பேச முடியுமா? டிகிரியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே மாஸ்டர் டிகிரி பற்றி பேச முடியுமா? இந்த அடிப்படையில் தான் இதுக்கு பொருள் எடுக்கணும். புரியுதா? அதில் ரொம்ப கவனமாக பொருள் எடுக்கணும். இதில் இருக்கிற உரைக்கும் நமக்கு என்ன வேறுபாடுனா, அவங்க தந்தையினாங்க, தந்தைன்னு ஏன் சொன்னாலும் அவங்க சொல்லலை, அதை நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அங்கே தாயிறாங்க, தாயின்னு ஏன் சொல்லப்பட்டதுங்கிறத நாம் சொல்கிறோம். இதுதான் நம்ம பொருள் கொள்றதுக்கான வித்தியாசம். ஏன்னு தெரியாமல் அதை வந்து படித்து என்ன பண்ண போகிறோம்? ஏன்னு தெரியாமல் படித்து என்ன பண்ண போகிறோம்? வந்துருச்சுங்க, அந்த 2 நிலைப்பாட்டை சொல்லணும். ஆமாம், கட்டாயம் சொல்லணும். அதை இதில் கடைசியாக வச்சார். எந்தையே தலைவனே என்று தியானிப்பவருடைய உள்ளத்தில் சிவமாக இருக்கிறார். அதில் எந்தையே திரும்பவும் அது வருது. எந்தையே என்பதற்கு என்ன பொருள் எடுக்கணும்? எந்தையே என்ற இடத்துல படைப்பவன் என்ற பொருள் எடுத்துடக்கூடாது. பேரின்பத்தை தருபவன், ஞானத்தை தருபவன், அப்படிதான் பொருள் எடுக்கணும். அதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். எந்தையேன்னு உரை சொல்லும்போது 2வது முதல்ல அம்மையப்புறம் சொல்லிவிட்டு 2வது சொல்லும்போது பெருமானை மட்டும் சொல்கிறாரு, அம்மையை சொல்லலை அப்படின்னா, அப்படி பிரித்து சொல்லணும்னு கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. சரியா? இறைவனை சொன்னாலே எதை சொன்னதாகும்? அருளை சொன்னது தான் ஆகும். அடுத்து எந்தையே பெருமானே என்று தியானிப்பவர்களுக்கு அப்படின்னாரு. அது ரொம்ப அழகான இடம். இந்த மந்திரம்லாம் ஒரு நாள் பேசலாம். டாக்டர் ஞானசம்பந்தன் டாக்டர் சொன்ன மாதிரி தான். இதெல்லாம் நான் ஒரு நாள் பேசுகிறேன்னு சொல்லுவார் அப்படிம்பார். ஒரு நாள் பேசலாம். ஆமாம், அதாவது இந்த மந்திரத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, முதல்ல அம்மாவாக இருக்கிறாரு, அப்பாவாக இருக்கிறாரு, உலகங்களாக இருக்கிறாரு, அதே மாதிரி தலைவனாக இருக்கிறார். அப்படி தான் சொன்னார். தலைவனாக இருக்கிறது வேறு, தலைவனை தியானிக்கிறது வேறு. இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட கட்சி மெம்பராக இருந்தால் தான் அந்த தலைவனை நான் ஏற்றுக்கிடுவேன்.
நான் எந்த கட்சியில் மெம்பரோ அந்த கட்சி தலைவனை தான் ஏற்றுக்கிடுவேன். ஆனால் அவர் தலைவனாக இருக்கிறதுக்கு தடை கிடையாது. எனக்கு பிரதமர் மோடிஜி தான், எனக்கு ட்ரம்ப் என் பிரதமர் கிடையாது. ஆனால் அவர் பிரதமருங்கிறதுல எந்த தடையும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதனால் தலைவன் என்று முதல்ல காட்டினார், தலைவனாக ஏற்றுக்கொள்ளுதலை பின்னால் காட்டுறார். ஆமாம் ஆமாம். அப்போது தலைவனாக ஏற்றுக்கொள்ளுதல் என்பதை ரெண்டாவது காட்டுறார். அப்பாவாக காட்டி தியானம் பண்ணும்போது அப்பாவே தலைவனே என்று தியானிக்கிறான்கிறார். அப்படின்னு சொன்னால் அவனுக்கு இறைவன் தந்தையாக தெரிய ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் அந்த திருவாசகம் சொன்னால் புரிஞ்சிடும் இதில் என்ன வருதுங்கிறது. அம்மையே அப்பா, அந்த ஒப்பிலாமணி தான் தலைவன். அன்பினில் விளைந்த, அதைத்தான் பேரின்பம்னு சொல்லியிருக்கிறேன். அன்பினில் விளைந்த ஆரம்புதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு. அப்படி எப்போ சொன்னாரோ அப்போ இறைவன் தலைவன். தலைவன் தலைவன் சொல்கிறது பெருசு இல்லை சார். தலைவனை தள்ளி விட்டுட்டு நிறைய ஒரு தலைவனாகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். இவர் சொல்கிறாரு, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன். நான் கீழே இருக்கிறேன், நீ மேலே இருக்கிற. அப்போ தான் தலைவன் என்பதற்கான இலக்கணம் வரும். தலைவன் சொல்கிறது பெருசு கிடையாது. முதல்ல யாரை ஒருவரை நாம் தலைவன் சொல்கிறோமோ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும். அப்போ தான் நம்ம அவரை தலைவனாக ஏற்றுக்கோங்கிறதுக்கு அர்த்தம். நம்ம வகுப்பில் ஒரு செய்தியை சொன்னோம். யார் சிறந்த மாணவர்? ஆசிரியர் சொல்வதை மட்டும் சொல்லணும், ஆசிரியர் நினைக்கிறத மட்டும் நினைக்கணும், ஆசிரியர் செய்வதை மட்டும் செய்தால் மாணவனுக்கான இலக்கணம். அதில் அடிஷ்னலாக எது சேர்ந்தாலும் அந்த ஆசிரியருக்கு மாணவராக முடியாது. புரியுதா? ஆமாம். இழிந்த குணமுடையவன், இழிந்த குணமுடையவன். புலையன் என்று ஒரு சமூகத்தை சொல்லுவாங்க, ஒரு கம்யூனிட்டியை. அது கல்ச்சர் வரலங்கிறதுக்கு அந்த மீனிங்கில் சொல்லுவாங்க. கல்ச்சர் வரல அப்படிங்கிறது. கல்ச்சர் எவனுக்கு வந்திருக்குது? அவனை புலையன்னு சொல்கிறதுக்கு. எல்லா பையலும் புலையனாக தான் சுற்றுறான். அதனால் தியானிப்பவருடைய உள்ளத்தில் யாராகிறார்? சிவமாகிறார். தலைவனே என்று ஏற்றுக்கொள்ளுகிற நிலை. தசகாரியத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்ம சுத்தி நிலை. ஆன்ம சுத்தி நிலை. தன்னை இறைவனை தலைவனாக பார்க்கணும், தன்னை அடிமையாக பார்க்கணும். ஆன்ம சுத்தி நிலை. ஆன்ம சுத்தியில் நடக்கக்கூடிய சிவகாரியங்கள் என்னது? அதைத்தான் தியானிக்கிறதுனாரு. அதைத்தான் தியானிக்கிறதுனாரு. ஆன்ம சுத்தி ஒருவனுக்கு வரும்போது இறைவன் அவருக்கு தரிசனமாகுவார். ஆன்ம சுத்தி வந்த உடனே சிவ தரிசனம் நடக்கும், சிவ யோகமும் நடக்கும். அந்த யோகத்தை தான் இங்கே சொன்னார், தியானிப்பவன் அப்படின்னாரு. சிவனை தரிசிப்பான். தரிசிக்கிறது என்ன அர்த்தம்? சிவனை தரிசிக்கிறதுக்கு அடையாளம் நான் அடிமைன்னு சொல்லிட்டாலே தரிசனம் தான். நான் அடிமைன்னு சொன்னாலே போதும், யாரை தரிசிச்சதாயிரும்? இறைவனை தரிசித்தார். தன் குறையை தெரிந்து கொள்ளுதல் தான் ஆன்ம தரிசனம். தன் குறையை தெரிந்த உடனே இறைவனுடைய இருப்பு தெரிய ஆரம்பிச்சிடும். என்னுடைய இருப்பு தெரிய ஆரம்பிச்சிடும். அதைத்தான் இதில் பதிவு செஞ்சார். தன் குறை தெரிய ஆரம்பிக்கும் போதே ஒருவன் தன் குறைனா உலகியல் சார்ந்த குறைகள் கிடையாது. தன் குறைனா இறைவனோட ஒப்பிட்டு தன் குறையை தெரியுது. இறைவன் படைப்பான், என்னால் படைக்க முடியாது. இறைவனுக்கு பிறவி இல்லை, எனக்கு உண்டு. இறைவன் பேரறிவு உடையவன், நான் சிற்றறிவு உடையவன். இறைவனுக்கு இச்சாசக்தி பெருசு, ஞானசக்தி பெருசு, கிரியாசக்தி பெருசு, எனக்கு எல்லாமே ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு தன்னைத்தானே தன் குறைகளை எல்லாம் உணரும் போதே யாரை உணர ஆரம்பிச்சிட்டான்? தலைவனை உணர ஆரம்பிச்சிட்டான் போல. ஆமாம், ஆன்மா உணரணும், உணர்த்தணும். குரு உணர்த்தும் போது தான் தெரியும். அதனால தான் தியானத்தை கடைசியில் வச்சார். அந்த தியானத்தில் அவன் இறைவனை யாராக பார்க்குறான்? அப்பாவாக பார்க்குறான். அம்மையே அப்பா, ஒப்பிலாமணியே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு. அதுதான் சிவபத்தை தான் சொன்னங்க. என்ன சொல்கிறாரு உரையில்? நீங்கள் மூலம் படிக்கும்போது உணர்ந்துருவீங்க. செம்மையே ஆய சிவபதம் அடித்த செல்வமே, இம்மையே உன்னை சிக்கன பிடிக்கிறது தான் தியானம். சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. நீ எங்கேயும் போக முடியாது. இப்போ மந்திரத்தை படித்து பாருங்கள். தந்தையாய் தாயுமாகி, தரணினா உலகம்,
தரணி உள்ளார்க்கு எந்தையும் என்ன, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இறைவன் தந்தையாக இருக்கிறார் என்ற அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். ஏழுலகு உடனுமாகி எந்தையம் பிரானே என்று என்று உள்குவார் உள்ளத்து. முதல் 2 வரி எல்லாருக்கும் பொதுவானது. இப்போ நம்ம ஒரு மாநில முதல்வரை எடுத்துக்கிட்டால் அந்த அந்த முதல்வர் எந்த கட்சியை சேர்ந்தவரோ அவன் முதல்வரை 2 விதமாக பார்ப்பான். முதல்வராகவும் பார்ப்பான், அவனோட கட்சி தலைவனாகவும் அதே தான் கட்சி தலைவனாகவும் பார்ப்பான். ஆனால் அவன் அந்த கட்சியில் இல்லைன்னா அவரை யாராப்பா மட்டும் பார்ப்பான், முதல்வனாக மட்டும் பார்ப்பான். முதல் 2 வரியில் இறைவனை காட்டுறாரு, 2வது அந்த இறைவனை தனக்கு உரியவனாக காட்டுறார். 2 கான்செப்டில் பார்க்குறார். புரியுதா? 2 கான்செப்டில் பார்க்குறார். எந்தையே எம்பிரானே என்று உள்குவார் உள்ளத்து என்றும் உரையில் அந்த வார்த்தை இல்லை. அந்த உருகுதல், உள்குதல்னா உருகுதல்னு அர்த்தம். உருகுவார் உள்ளத்து என்றும் சிந்தையும் சிவமும் ஆவார். அவருடைய சிந்தனை முழுவதிலும் இறைவன் சிவமாக இருப்பார் என்று ஒரு அரிய மந்திரம். ஆமாம், இப்போ நம்ம பேசுனதையெல்லாம் அடுத்த மந்திரத்தில் வச்சுட்டார். அதுக்கு நம்ம விளக்கம் பார்க்க வேண்டாம், பொருள் எழுதுங்க. உங்களுக்கு தொடர்ச்சி அழகாக இருக்குது. 9ஆம் மந்திரத்தினுடைய பொருள் எழுதுங்க. இறைவன் திருப்பயற்றூர் இறைவன் திருப்பயற்றூர் இறைவன் 5 புலன்களால் நுகர்வதை போக்குகிறார். நம்ம இவ்வளோ நேரம் பேசலைன்னா அந்த மந்திரம் புரியாது. மனதை தியானத்தில் நிற்க வைக்கிறார். மனதை தியானத்தில் நிற்க வைக்கிறார். ஆறு ஆதாரங்களின் தியானங்களை காட்டுகிறார். 6 ஆதாரங்களின் தியானங்களை காட்டுகிறார். அதையும் கடந்த நிலையை தருகிறார். 6 மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நிலைகளை காட்டுகிறார். ஆதாரங்களின் நிலைகளை காட்டுகிறார், அதை கடக்கச் செய்கிறார். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. அது பெரிய எழுதிகள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது யோக நிலை, யோக நிலை, அவ்வளோதான். 6 ஆதாரங்களினுடைய நிலையை காட்டுகிறார், கடக்கச் செய்கிறார். ஆமாம். யான் எனது என்பதை நீக்குகிறார். பத்தாம் நூற்பா வருது சார் உள்ள வாசிக்கட்டா. அவனே தானே ஆகி அந்நெறி அப்படின்னு இருக்குது உரையில், மூலத்தில் இல்லை. அவனே தானே ஆகி அந்நெறி, அதாவது ஆன்மாவை தனக்குள் அடக்குகிறார். சைவ சித்தாந்தம் இல்லாமல் எப்படி பேசுவீங்க? அவனே தானே ஆகி அந்நெறின்னு இருக்குது. இப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது சிலர் நினச்சிருப்பாங்க, இதெல்லாம் இவற்றை யார் கேட்டா, அம்மையப்பர்னா அம்மையப்பர்னு சொல்ல வேண்டியதானே, படைக்கிறது அம்மைன்னு சொல்ல வேண்டியதானே, படைக்கிறது அந்த மாதிரின்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு தோணலாம். அது உங்களை ஏமாத்துற வேலையாக முடிஞ்சிடும். இவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்கள். சந்தேகங்களுக்கான கேள்வி சாஸ்திரங்களில் மட்டும்தான் வரும். அதில் அறிவியல்னு ஒரு இடத்துல நின்று போய் அது டவுட் ஆகி அப்புறம் கீழ்படிக்கும், படம் கீழே ஒரு பொருத்தமில்லாத விடைகள்லாம் வர ஆரம்பிக்கும், சந்தேகங்கள் வர. அதாவது நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எங்கள் தமிழையா சொல்லுவார், எந்த ஒரு சந்தேகத்தையும் நம்ம சந்தேகத்தை தெளிவுபடுத்துகிறவங்கிட்ட மட்டும்தான் கேட்கணும், எல்லாத்தையும் கேட்கக்கூடாதும்பார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். ஆமாம், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். அதாவது அந்த இரவு நேரங்களில் கிழக்க நிலா வருது இல்லை, இரவு நேரங்களில் கிழக்கு திசையில் நிலா வருது. இந்த சின்ன குழந்தையா நம்ம இருக்கும்போது நிலாவை வேடிக்கை பார்ப்போம், அந்த நிலாவை போய் எட்டி எட்டி பார்ப்போம். அப்போது ஒரு பையன் போய் அவங்க தாத்தாட்ட, படிப்பறிவு இல்லாத தாத்தாட்ட கேட்குறான், இரவு நேரங்களில் கிழக்கிருந்து ஏன் வருதுன்னாரு. அது ஒரு வாட்ச்மேன் இருக்கிறாரு, 6 மணி ஆனோன்னு லைட்டை போட்டுருவாருன்ட்டார். ஒரு வாட்ச்மேன் இருக்கிறாரு, 6 மணி ஆனோன்னு சுவிட்சு போடுவார், அது எரியும் அப்படின்ட்டார். அவன் நம்பிட்டான், அந்த வயசில் நம்பிட்டான். பிறகு கொஞ்ச நாள் கழித்து இந்த நட்சத்திரங்களை எல்லாம் பார்க்குறான். அதையும் தாத்தாட்ட கேட்டான், தாத்தா இதெல்லாம் என்ன கேட்டான், தேவர்களெல்லாம் சுருட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டார். நாங்கள் படிக்கிற காலத்தில் மிகப்பெரிய ஜோக் இது.
தேவர்களெல்லாம் சுருட்டு குடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டார். அவர் எங்கள் வாத்தியார் சொல்ல வந்தது என்னதுன்னா, அவருக்கு அந்த விடை தெரியலை, நீங்கள் அவர்கிட்ட கேட்டது தப்பு, அவருக்கு தெரியாது, அவனை சமாளிக்கணும், இல்லைன்னா என்ன செய்வான், மேலும் மேலும் கேட்பான். மூணாவது ஒரு கேள்வி கேட்டான், மாதத்தில் ஒரு நாள் ஏன் வரல அப்படின்னாரு. நீ பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போடுறது இல்லையாடா? அதுமாதிரி அன்னைக்கு அவர் லீவு அப்படின்ட்டார். புரியுதா? இப்படி அந்த பொருத்தமற்ற விடைகளும் அதில் வந்துடும். இப்போ நம்ம படிக்கிறதுக்காக சும்மா ஏதோ சொல்லலாம், அடுத்த மந்திரத்தில் எல்லாம் வந்தாச்சு. அவருக்குள்ளதை வச்சு ஆமாம், அந்த ஆளை சமாளிச்சுட்டு அவ்வளோதான், அவருக்குள்ளே அவர் சமாளிச்சுட்டு. இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் திடீர்னு சொல்லாமல் வர்றாங்க, அன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சமையல் பண்ணுறீங்கல்ல, அவருக்குள்ளதை வச்சு அவர் சமாளித்தார். அப்போது எனவே அதில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அவனே தனக்குள் ஆன்மாவை அடக்குகிறார். மும்மலங்களிலிருந்து விடுபட்ட அடியார்களுடைய மனத்திலே இன்பமாக இருக்கிறார். 8வது மந்திரத்தில் இன்பம் இல்லை, நான் எடுத்து கொடுத்தேன், உரையில் வந்தாச்சு. ஒரு எழுத்து கூட நான் சத்தியமாக வாசிக்கலை, இங்கே வந்து தான் வாசிக்கிறேன். ஆமாம், ஒரு எழுத்து கூட நான் வீட்டில் அந்த உரையை வாசிச்சுட்டு வர்றதில்லை, இங்கே வந்து தான் பார்ப்பேன். மனத்தில் இன்பமாக இருக்கிறார். சினத்துக்கு காரணமான பிறவியை நீக்குகிறார். பிறந்தா கோபம் வருது இல்லை, பிறவி போயிட்டுனா கோபம் போயிடும்ங்கிறார். சினத்துக்கு காரணமான பிறவியை நீக்குகிறார். இப்போ மந்திரத்தை படித்து பாருங்கள். புலன்களை போக நீக்கி, அதான் மந்திரம். புலன்கள்ங்கிறத தான் நம்ம ஐம்புலன் நுகர்ச்சியிலிருந்து விடுவிக்கிறார். சிவஞான போதத்தில் எத்தனை நூற்பாவில் போய் நிற்கும்? 8ஆம் நூற்பாவில் போய் நிற்கும். சிவஞான போதத்தில் ஐம்புல வேடரில் போய் நிற்க கரெக்டாக. சிவஞான போதம் 8ஆம் நூற்பான்னு போட்டுக்கிடணும். 8ஆம் நூற்பாவில் போய் நிற்கும். நீங்கள் 8ஆம் நூற்பாவில் மேட்ச் ஆகிற ஒரு கான்செப்டை கொண்டு போய் 1ஆம் நூற்பாவில் இப்படி வைப்பீங்க, அவன் அவள் அது இல்லை கொண்டு இப்படி வைக்க முடியும். அதனால தான் அம்மையப்பறம் அங்கே கொண்டு போயிடாதீங்கன்னு போராடினேன். அதுக்கு தான் நான் 25 நிமிஷம் கத்தியிருக்கிறேன். நம்ம ஆட்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அம்மையப்பறம் எங்கே கொண்டு போயிடுவான்? அந்த பூத்த வேலையை போகணும் 14க்கு கொண்டு போயிடுவான். அது மாதிரி அந்த மாதிரிக்கு கொண்டு போயிடுவான். அங்கே கொண்டு போகக்கூடாது. இங்கே இப்போ கான்செப்ட் வந்து 8ல் போயிட்டுருக்குது. 8ஆம் நூற்பா குருவை பற்றி விளக்குவது. ஆமாம், 8ஆம் நூற்பா குருவை பற்றி பேசுவது. குரு உபகாரம் இல்லாமல் இந்த ஒன்றாய் வேறாயெல்லாம் பேசவே மாட்டாங்க. குரு உபகாரம் இல்லாமல் இந்த ஞான விஷயங்கள்லாம் வராது. மும்மலங்கள் நீங்குதுங்கிறாரு. மும்மலங்களை யார் தான் நீக்க முடியும்? குரு தான், இறைவன் தான் குருவாக வந்து நீக்க முடியும். அதனால் மந்திரத்தை படிங்க. புலன்களை போக நீக்கி புந்தியை ஒருங்க வைத்து மனதை ஒரு இடத்துல நிலைநிறுத்துகிறார். யார்? இறைவன். இறைவன் சொன்னாலும் யாருன்னு எடுத்துக்கிடணும்? குரு. குரு தான் அதை செய்ய முடியும். குரு. இளங்களை போக நின்று இரண்டையும் நீக்கி ஒன்றாய். இளங்கள்னா இல்லங்கள்னு பொருள் எடுக்கணும். ஆதாரங்கள்னு அர்த்தம். வீடு ஆதாரங்கள், மூலாதாரம். 6 ஆதாரங்கள் உடம்பில் இருக்குது. மூலாதாரம் அது நம்ம யோகம் படிக்கும்போது படித்தா போதும். 6 ஆதாரங்கள். திருமந்திரம் வரும்போது அது தானாக வரும். அந்த 6 ஆதாரங்களில் கொண்டு வந்து அந்த உயிரை நிறுத்துறாரு. இளங்களை போக நின்று என்ன அர்த்தம்னா 6 ஆதாரங்களில் ஒரு சாதகன் நின்று விடக்கூடாது. 6 கடந்து இங்கே வந்துட்டானா 7, இதை கடந்து 12 அங்கலத்துக்கு மேலே போயிட்டானா 8, அதுக்கு மேலே 16 வரைக்கும் இருக்குது. அதுக்கு அவன் போகணும். இதையெல்லாம் போகாமல் சிவபெருமான்கிட்ட பேசுவீங்களான்னா எப்படி பேசுவாய்? ஆமாம், அவனுக்கு லைஃபே முடிஞ்சிடும் இதெல்லாம் தெரியறதுக்குள்ள. கடைசியில் ஒரு முடிவு எடுத்துருவேன், சிவபெருமானை பார்க்கவே வேண்டான்னு. சுருட்டு குடிக்கிறாருன்ட்டு போயிட்டு. அதனால் 6 ஆதாரங்களை கடக்கணும். என்னது? ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல்க. திருவுந்தியாருங்கிற சாஸ்திரம் சொல்லுது. ஆதாரங்களில் சாதனம் செய்யணும், நிராதாரத்தில் சாதனம் செய்யணும், மீதானத்தில் செய்யணும். அதுக்கு பிறகு 16 இருக்குது மொத்தம். டோட்டல் 16. வள்ளலார் 16 சொல்கிறாரு. நம்மளால் இந்த 6 ஒழுங்காக சொல்ல மாட்டான். இந்த 6 சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம மணி பர்ஸை காலி பண்ணிடுவான். புரியுதா? ஆமாம்.
ஒரு 1500 கட்டுங்க மூலாதாரத்துக்கு. அவன் சொல்கிறது வேற, நம்ம சொல்கிறது வேற. அதனால் 6 ஆதாரங்களை கடக்கிறாரு. அதுக்கு பிறகு பாருங்க, நான் எனது என்ற எண்ணத்தை போக்குகிறார். இந்த நான் எனது என்ற எண்ணத்தை போக்குகிறார் அப்படின்னா, நான் என்பது அகப்பற்று, எனது என்பது புறப்பற்று. என்ன பொருள்? அகப்பற்று புறப்பற்றுனா என்ன அர்த்தம்? அகப்பற்று புறப்பற்றுனா என்ன அர்த்தம்? உடம்பு இருக்கிற பற்று ஆ ஆ புறப்பற்றுங்கிறது வந்து நம்மோட இந்த உலகங்கள் மேல் இருக்கிற ஓரளவு நெருங்கிட்டார். ஆனால் வெளியே என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, உள்ளே இருக்கிற பற்று அகப்பற்று, வெளியே இருக்கிறது புறப்பற்றுங்கிறான். அப்படி கிடையாது. அகப்பற்று என்பது உடம்பை நான் என்று நினைத்தல். அகப்பற்று என்பது உடம்பை நான் என்று நினைத்தல். உண்மையில் ஆன்மா வேறு, உடம்பு வேறு. உடம்பு வேறு, ஆன்மா வேறு. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? உடம்பை ஆன்மாவாக நினைக்கிறதுக்கு பேர் தான் அகப்பற்று. புறப்பற்று பிரச்சனை கிடையாது. பொருட்கள் மேல் புறத்தில் இருக்கிற எல்லா பொருள் மேலும் இருக்கிற பற்றெல்லாம் புறப்பற்று தான். ஆனால் அகப்பற்று ரொம்ப கவனமாக சொல்லணும். பண்டாரசாஸ்திரத்தில் பேசிக்கே இது தான். உடம்பை ஆன்மாவாக கருதுவது தான் பெரிய ஆபத்து. அதை மனவாசம் கடந்தார் என்ற சைவ சித்தாந்தி வேறு ஆகா நான் ஏது அப்படின்னு கேட்குறாரு. 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றையதான் மாறா வினை ஏது, தன்னை பற்றி கேட்க போகிறாரு. ஆன்மா ஏதுன்னு கேட்கல, மற்ற இவற்றின் வேறாக நான் ஏது. அந்த மற்ற இவற்றினா என்னது? நான் மாயையோடும் கண்மத்தோடும் ஆணவத்தோடும் கலந்து கிடக்கிறேன். அதுலேருந்து என்ன செய்ய முடியல, பிரிக்க முடியல. ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோமா? டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்கிறோம்? டாக்டர் எனக்கு ஃபீவர்னு தானே சொல்கிறோம். என்ன சொல்லணும்? டாக்டர் நான் நல்லா தான் இருக்கிறேன், என்னுடைய உடம்புக்கு ஃபீவர்னு சொல்லணும். அப்போ தான் நம்ம மேலே சந்தேகப்படுவார். எதுவும் ஆயிட்டு போல சொல்லி சந்தேகப்படுவார். நம்ம உண்மையை பேசுனா அவருக்கு சந்தேகம் வந்துடும். ஆமாம், ஆப்ரேஷனை மூளையில் பண்ணிடுவார். நான் ஈரோட்டில் சொன்னேன், விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. டாக்டர் வந்து டோட்டல் பாடி செக்கப் முடிச்சுட்டு எந்த நோய் இல்லைன்னா இவருக்கு நோய் இல்லைன்னு எழுதக்கூடாது. இவருக்கு உடல் சார்ந்த நோய்கள் இல்லை, ஆனால் ஆணவம் என்ற நோய் இருக்கிறது. இதற்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் என்னதுன்னா கண்மம், மாயை, மறைப்பு சக்தி. இதுக்கு டாக்டர் தனியாக ஒரு டாக்டரை நியமிக்கிறோம், அம்மையப்பர். அப்படி யார் எழுதணும்? கடைசியில் டாக்டர் எழுதணும் அப்படின்னு சொன்ன எல்லாம் கடந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்பு. இது யாருடைய கண்டுபிடிப்பில் ஒரு எழுத்தை கூட நான் யூஸ் பண்ணுறதில்ல, இறைவன் கொடுத்த வரம். ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் எந்த புஸ்தகமும் படிக்கிறது கிடையாது. சிவஞான முனி ஒரு புக்கு படிக்கிறதோட சரி. ஆமாம், இறைவன் வந்து அந்த அனஸ்தீசியா கொடுத்துருக்கு. ஆமாம் ஆமாம், ஈஸியாக புரியும். மயக்கத்தில் இருக்கிற. ஆமாம், சிவராத்திரி அன்னைக்கு ஐயாவே விழுந்து 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 சிரிச்சு நடந்தார். ஆமாம், சிவனை சமாளிச்சிடலாம் சிவனுடைய, அதுக்கு அவர் பயங்கரமாக சிரிச்சு நடந்தார். நல்லா புரியுது. ஆமாம் 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 ஆமாம், நல்லா இனிமையாக அழகாக கொண்டு போகலாம். அப்போது இறைவன் அந்த ஆதாரங்களை கடத்தி கொண்டு போயிடுறாரு. யான் எனது நீக்குகிறார், ஆன்மாவை தனக்குள் ஒடுக்குகிறார். ஆன்மாவை தனக்குள் ஒடுக்குகிறார். ஆன்மாவை தனக்குள் ஒடுக்குதல் என்பதன் பொருள் அது இப்போ எழுதிக்கிடுங்க. ஆன்மாவை தனக்குள் ஒடுக்குதல் என்பது உயிருக்கு பேரின்பத்தை கொடுத்து உலகை மறக்கச் செய்தல். உயிருக்கு பேரின்பத்தை கொடுத்து உலகை மறக்கச் செய்தல். உலகை மறக்கச் செய்தல். உயிர் வந்து இந்த நிலையில் நான் செய்கிறேன், அந்த உயிர் வந்து இந்த இடத்துல நான் செய்கிறேன், என்னால் எல்லாம் நடக்குது அப்படின்லாம் சொல்லாதில்ல. என்ன வந்துட்டு? பேரின்பம் வந்துட்டு, ஞானம் வந்துட்டு, தானாக யாருக்குள்ளே அடங்கிரும்? இறைவனுக்குள்ளே அடங்கிரும். அதுக்கு பேர் தான் அடக்குதல்னு பேர். வேற ஒன்று அடக்குதல்னா ஆமாம், அந்த உயிர் வந்து தன்னை பற்றி எல்லாவற்றையும் மறந்துடும்.
தன்னை பற்றி எல்லாவற்றையும் மறந்துடும். சிவனை பற்றி மட்டும் இல்லை, இறையை பற்றி மட்டும். சிவன் கொடுக்குற பேரின்பத்தை மட்டும் அனுபவிக்கிறோம். அந்த இடத்துக்கு அந்த உயிர் போயிடும். அதுதான் தனக்குள்ள அடக்குதல். சிவனையே தெரியும். ஆமாம், அப்புறம் அது தெரியல, அப்புறம் இன்னொன்று தெரியுமா? இப்போ ஆமாம், ரொம்ப சிம்பிளாக யோசிங்க. இதில் டியூப்லைட் எரியுது. இப்போ நமக்கு இந்த டியூப்லைட் இல்லைன்னா முடியாது, சரிதானா? நாளை காலையில் வந்து சூரியன் உதிச்சிருது 11 மணி. இந்த டியூப்லைட் இல்லைன்னா முடியுமா முடியாதா? என்ன இருக்குது? ஒளி. சூரிய ஒளி இருக்குது. டியூப்லைட் எரிஞ்சுதா எரியலையா? எரிஞ்சுது. டியூப்லைட் இல்லாமல் நம்மளால் முடிஞ்சுதா முடியலையா? என்ன நடந்தது? சூரிய ஒளிக்குள் இந்த டியூப் சூரிய ஒளிக்குள்ளே டியூப்லைட் வெளிச்சம் அடங்கிட்டு, அந்த பேரொளிக்குள்ளே, அது பேரொளியாக இருக்கக்கூடிய இறைவனுக்குள்ளே நாம் அடங்கிடுறோம். நம்ம சிற்றறிவு உள்ள அந்த நம்ம அந்த சிற்றறிவுங்கிறத ஒத்துக்கிட்டால் தான் அந்த உயிர் அடங்கும். அது வரைக்கும் என்ன செய்யாது? அடங்காது. இந்த லைட்டை உதாரணம் வச்சு, பகல் விளக்குன்னு வரும் சாஸ்திரத்தில். உயிர் யாருக்குள்ளே அடங்கி கொள்ளும்? இறைவனுக்கு அடங்கி கொள்ளும். அதைத்தான் இங்கே பதிவு செய்தார். உயிர் தன்னை அடக்கி கொள்ளுகிறது. திருவருட்பயனில் அழகாக எடுத்தீங்க. அந்த 3 நிலையில் நம்ம இது சொன்னீங்க. செம்பருத்தி பூ வச்சு ஒரு கெடுக்கும் ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஆமாம் ஆமாம். ஸ்படிகம். ஆமாம். அந்த ஒரு காணப்படும் பொருள் பொருள். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி மும்மலங்களை நீக்குகிறார். மும்மலங்களை நீக்குகிறார்னு சொன்னால் சாதனங்கள் முடிவுக்கு வந்துட்டு. சரியை நிறைவு, கிரியை நிறைவு, யோகம் நிறைவு, ஞானமும் நிறைவு. ஞானமும் நிறைவு, சாதனங்கள் முடிந்த நிலை. மந்திரம் 8 சாதனம் பேசினார், மந்திரம் 9 பயன் பேசுகிறார். அங்கே யோகம் செஞ்சாங்கன்னு சொல்கிறார்ல, இங்கே பயன் பேசுகிறார். அப்போ தான் மலங்கள் போகும். கட்டாயம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். இல்லை, நம்ம வந்து இல்லைன்னு நினைக்கிறோம், அதுதான் தவறு. எல்லாருக்கும் இருக்கும். அந்த பேரின்ப நிலைக்கு போக வரைக்கும் எல்லா மலங்களும் என்ன செய்யும்? இருக்கும். அதை பிறகு பேரின்பம் வந்தவர் பிறவி கிடையாது, என்ன துன்பம் போயிடும்ட்டாரு, பிறவி துன்பம் போயிடும்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், பேரின்ப நிலையை சொன்னார் என்று தேவார பகுதியை நிறைவு செய்வோம். சூப்பரான பகுதியில் நீங்கள் பேச முடியாதுன்னு வேடிக்கையாக சொல்கிறேன். பேசினா பயங்கரமான வரவேற்பு இருக்கும். ஆமாங்க. ஆனால் பேசுகிறதுக்கு பயம்.